வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நிஃப்டி 50 நேத்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல போயிருந்திருக்கு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஒரு நல்லது தான். என்ன காரணம் அப்படின்னு என்ன என்ன கேட்டீங்கன்னா, ஆனா ஏன்னா மார்க்கெட் ஒரு 1 வீக்கா நான் ஏற்கனவே சொன்னேன். 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிருச்சு. அப்படின்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்து மார்க்கெட் கீழ வந்துச்சு. ஸோ, ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ, இங்க இருக்க மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இப்படி இப்படி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடிஞ்ச உடனே மேல போகணும், இல்லைன்னா கீழ வரணும். நமக்கு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் ஒரு மேல கீழ இந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மேல கீழ போயிட்டு இருந்த மார்க்கெட், நமக்கு திடீர்னு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, கீழ வந்துச்சு. கீழ இந்த ட்ரெண்ட் ஒரு லாங் லாஸ்டிங்கா இல்ல. அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம், நமக்கு இந்த ட்ரெண்ட் ஒரு 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 2 நாள், 3 நாளாவது ஒரு சிங்கிள் சைடு மூவ்மெண்ட் இருக்குன்னா தான், அந்த ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ, இந்த இடத்துல இருந்து பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவலா இருந்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருக்கு. அதுக்கு பேரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் பேரு. அங்கிருந்து நம்ம செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆயி, மார்க்கெட் புல்லிஷா இல்ல பியரிஷா ஆயி, மார்க்கெட் கீழ வந்துருச்சு. அப்ப இந்த பியரிஷ் மார்க்கெட் கன்டின்யூ ஆகாம, ஒரே நாளுக்கு அப்புறமே கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா, செல்லர்ஸோட பவர் அதாவது புல்லிஷா போறதுக்கான சான்சஸ் இப்போ அதிகமாயிட்டு வருது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு லோவர் சைடுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லிட்டு அதாவது நமக்கு பாப்புலரா தெரிய வர்றது என்னன்னா, மார்க்கெட் 52 வீக் 52 வீக்னா 1 வருஷம்னு அர்த்தம். ஸோ இந்த 52 வீக் லோ ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் இருக்கு. ஸோ இந்த 52 வீக் லோ வந்துருச்சு. அதாவது போன ஜூன் ஸ்டார்ட்டிங் இல்லன்னா மே ஸ்டார்ட்டிங் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு ஒரு லோவஸ்ட் பாசிபிள் நிலைமையில இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்போ மார்க்கெட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியில மார்க்கெட் 21,700 இருந்துச்சு. இப்போ 21,700க்கு இன்னும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. ஆனா, ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 26,000. ஆனா, இப்ப மார்க்கெட் 22,000 அண்ட் போன வருஷத்தோட ஒரு லோ. போன வருஷம் பிப்ரவரியில நமக்கு எவ்வளோ லோ இருந்திருக்கு அப்படின்னா, 21,500, 21,700. அப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கம்மியா இருக்கும். நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா, ஒரு 1 இயர் லோக்கு நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு 3% தான் லோல இருக்கோம். அதே இது நீங்க எவ்வளோ ஆல் டைம் ஹைக்கு கீழ மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 16% கீழ இருக்கு. அப்போ ஒரு 8 மாசமா மார்க்கெட் செப்டம்பர்லேருந்து இப்ப வரைக்கும் ஒரு 6 மாசமா மார்க்கெட் கீழ விழுந்துட்டே இருக்கிறது. இந்த பாயிண்ட்லேருந்து ரெக்கவரி பாயிண்ட் இருக்கா அப்படின்னா, பாசிபிலிட்டி நெறையா இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி நான் இப்போ இது டே கேண்டில். அதில நான் முக்கியமா நம்ம மார்க்கெட் எவ்வளோ கம்மியா இருக்கு. இப்போதைக்கு நிஃப்டி 15ங்கிறத சொல்றேன். ஸோ ஒரு இன்வெஸ்டரா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆச்சுன்னா, நல்ல விஷயம். ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கும்போது, நமக்கு மார்க்கெட் மேல போகுதோ, கீழ போகுதோ, இல்ல ஒரு ஸ்பாட் ட்ரேடருக்கு ஆ மார்க்கெட் மேல கீழ போறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா மார்க்கெட் மேல போச்சுன்னா, நீங்க லாங் கால் எடுக்க போறீங்க. கீழ போச்சுன்னா ஷார்ட். அதே நீங்க ஆப்ஷன்ஸோ, ஃபியூச்சர்ஸோ வாங்குறீங்கன்னா, கால் அண்ட் புட் மாத்தி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஒரு இன்வெஸ்டர் அதாவது இப்போ பாருங்களேன், நமக்கு இப்போ போன நவம்பர்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 23,300ல. மார்க்கெட் இங்க மேல போயிருந்திருக்கும். திருப்பி கீழ வந்திருக்கும். திருப்பி கொஞ்சம் மேல போயிருக்கும். திருப்பி கீழ வந்திருக்கும். இங்க ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்ல ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, 1,15,000 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 80,000 ஆயிருக்கும். 80,000லேருந்து திருப்பி 90,000 ஆயிருக்கும். 90லேருந்து இப்ப 70,000 ஆயிருக்கும். அப்படிங்கிறனால மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆறது யாருக்கு நஷ்டம்னா இன்வெஸ்டருக்கு. அது ஒரு ஷார்ட் பீரியட்ல தான். கண்டிப்பா இந்த மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். அந்த ரெக்கவரி ஆகும்போது, அவங்க 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க 1.5 எடுப்பாங்க. இல்ல 1.3 எடுப்பாங்க. அந்த மாரி வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது தான், ஒரு ரீட்டெய்லர்ஸ்க்கோ, இன்ட்ராடே ட்ரேடருக்கோ பிரச்சனை. ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல நமக்கு ப்ராப்பரான சிக்னல் கிடைக்காது. அப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ட்ரெண்டிங்க்கு அதாவது மார்க்கெட் மேல போறதுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எந்த மாரி அனல் அன அன அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் கீழ வரனா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் பெரிய தலைவலி. நமக்கு பொசிஷனோ இல்ல ஸ்ட்ராட்டஜியோ பில்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜே வச்சு பார்க்கும்போதும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேல தான் இருக்கு.
அப்படிங்கிறனால ட்ரேட் ட்ரிகர் ஆறது ரொம்ப கஷ்டம். 2வது சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறனால, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலயும் கீழயும், மேலயும் கீழயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் ப்ராப்பரா ட்ரேட் வராது. ஸோ இதுதான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஏதாவது நம்ம காசு எடுக்கணும்னு நெனைப்போம். ட்ரேட் எடுக்கணும்னு நெனைப்போம். அப்படிங்கிறனால நம்ம வந்து ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்குமா? ஓகே இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆயிரும். அப்படின்னு நமக்கு ட்ரேட் எடுக்கும்போது லாஸ்ல ஆகும். ஏன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். 24ஆம் தேதி எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு. ஸோ அதனால நான் பார்த்தேன். சரி இனி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ட தாண்டட்டும் மார்க்கெட் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். என்னன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த 22,500க்கு கீழ போனா நீங்க ட்ரேட் எடுங்க. இல்ல 22,500லேருந்து பவுன்ஸ் ஆயி மேல போனா ட்ரேட் எடுங்கன்னு. நான் இன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை நான் அத ஃபாலோ பண்ணல. திங்கட்கிழமையும் இதே தான் நான் சொன்னேன். ஆனா திங்கட்கிழமை நான் வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஏதாவது நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும் இன்னைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல என்ன பண்ணேன், நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். அப்ப லாஸ்ல தான் முடிஞ்சுச்சு. ஸோ 3 ட்ரேடுமே லாஸு. அமைதியா அதனால இன்னைக்கு அமைதியா இருந்தேன். அதனால இன்னைக்கு நேத்து நடந்தது அப்படியே ரிப்பீட் ஆனா ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். அப்படிங்கிறனால இன்னைக்கு நான் 0 ட்ரேட். நிஃப்டியும் ட்ரேட் எடுக்கல. பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் எடுக்கல. ஒரு மத்தியானம் வரைக்கும் பார்த்தேன். மத்தியானத்துக்கு மேல மார்க்கெட்ட அப்படியே மூடி வச்சுட்டு, என்னோட புரோக்கரேஜ் அக்கவுண்ட்டயும் மூடி வச்சுட்டு, சார்ட்ட மட்டும் பார்த்துட்டு, மொபைல் நோண்டிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஏன்னா, நம்ம வந்து சில நேரங்கள்ல எப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நாளைக்கு நமக்கு மார்க்கெட் லீவு. அப்படிங்கிறனால, இன்னைக்கு நீங்க ஆப்ஷனோ, ஃபியூச்சர்ஸோ வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, நிஃப்டி 50ல நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. அப்படிங்கிறனால, அந்த அப்போ எக்ஸ்பைரிக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்? 22,800 தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ன்னு பார்த்திருந்தோம். இந்த 22,800ல இருந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து எங்க ரெசிஸ்டன்ஸ் சாரி. ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,800ல இருந்து நம்ம ஓப்பன் செயின் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 22,700க்கு வந்துருச்சு. ஸோ, அப்போ மார்க்கெட் கீழ போயிட்டு தான் இருக்கு. ஓகே. அடுத்து அட் த மனில அதாவது நமக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் 22,250ல இருக்கு. அப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க மேல வந்து 22,700ல இருக்கு. நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து 22,600ம், ஒண்ணு வந்து 22,500ம் இருக்கு. ஸோ இந்த 3 பிரைஸ் தான். அப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதாவது இன்னும் ரொம்ப ஷார்ட் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு மார்க்கெட் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இத வச்சேன்னா, ஸோ இப்ப இத அப்படியே கொஞ்சம் நான் மூவ் பண்ணிடுறேன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் போனா 22,700 போகும். அண்ட் லோவஸ்ட் வந்துச்சுன்னா 22,600 ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 22,600க்கு கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து 22,500 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இது. இப்ப நீங்க மார்க்கெட்டோட வாலடைலிட்டி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வாலடைலிட்டி. ஸோ இது வந்து 27ஆம் தேதி. நான் இது 27ஆம் தேதிக்கான எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அத நான் கொஞ்சம் பெருசுபடுத்திடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்படின்னா, மேல போனா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 100 பாயிண்ட் தான் மேல போற மாரி இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 22,500. அப்ப இந்த 22,500லேருந்து மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ் வந்து 22,600ல கிராஸ் பண்ணா மார்க்கெட் 22,700 வரைக்கும் போகும். ஸோ ஒரு மொத்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. இந்த இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். என்னன்னா, இப்ப பாருங்க. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 22,500ம், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 22,700லயும் இருக்கு. அப்போ நமக்கு பிரைஸ் பார்க்கும்போது இங்க ஒரு 200 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே நாள் பின்னாடி போறேன். இந்த இடத்துல. ஒரே நாள் பின்னாடி போம்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். 22,800ம், 22,500ம் ஒரு 300 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து. அதுக்கு அடுத்த நாள் போறேன். நீங்க பாருங்க. 23,000ம் 22,500ம் அப்படின்னா, ஆ ஒரு 22,000 ஒரு 1,500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அதாவது சாரி 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது பாருங்க, இங்க 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது. அடுத்து வந்து ஓகே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து கால் ஆப்ஷன் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இப்ப இருக்க பிரைஸ்லேருந்து இந்த பக்கம் எது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 22,500. அப்போ போன வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஒரு சப்போர்ட்டுக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கும். இப்ப அந்த ஜோன் வந்து கொஞ்சம் குறையுது. அடுத்த நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பாருங்க 23,000ம் சாரி 22,500ம் ஆ 22,800ம் ஒரு 300 பாயிண்ட்டா குறையுது. இங்கேருந்து இது வரைக்கும். இப்போ அதுக்கு அடுத்த நாள். நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து 22,500லேருந்து 22,700 வரைக்கும் வருது.
ஸோ, அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்ப பிரேக் ஈவன் வர்றதுக்கான டைம் ரெடி ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். அண்ட் நம்ம இந்த 22,700ல இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓஐ சேஞ்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எத விடனா, புட் ஆப்ஷன் சேஞ்ச விட. ஸோ எப்ப வந்து இந்த கால் ஆப்ஷன் சேஞ்ச் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆயி மேல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம நாளைக்கு அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கிருந்து வந்து ஒரு புல் பேக் எடுத்துட்டு 22,600 அதையும் தாண்டி 22,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இருந்தாலுமே, நீங்க வந்து இந்த இடத்துலருந்து சப்போர்ட் ஒண்ணா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போணும். இல்லைன்னா கேப் அப் ஓப்பன் ஆகணும். இந்த கேப் அப்போ, சப்போர்ட்டோ எடுத்துட்டு மேல போனா, நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். அண்ட் நீங்க இப்போதைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பார்க்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லைன்னா ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட்க்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிஃப்டி 50 வந்து ஒரு 6 அதாவது ஒரு 16% கீழ இருக்கு. அண்ட் இதிலிருந்து கீழ போச்சுன்னா, அதிகபட்சம் இன்னும் ஒரு 5% 6% போகும். ஸோ 20%க்கு மேல மார்க்கெட் ஃபால் ஆகாது. அங்கருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நிஃப்டி 50 வந்து நாளையோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் மூவ் ஆகப் போகுது. அண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் வந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 200 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கு. அப்படிங்கிறனால நீங்க மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறனால, உங்களோட சார்ஜஸ் அதிகமா போகும். டாக்ஸும் அதிகமா போகும். இத நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஒரு மார்க்கெட்ல அதாவது அன்னைக்கு அந்த ஒரு ஸ்டாக்லயோ, ஒரு ஒரு இண்டெக்ஸ்லயோ ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்கு டெய்லியும். அப்படிங்கும்போது, நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. மேல போகும், கீழ வரும் அந்த மாரி. ஆனா, மொத்தமே அடுத்த நாள் வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரேடுக்கு நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சார்ஜஸ் அதிகமாகும். அதுக்கான புரோக்கரேஜ் மற்றும் மத்த சார்ஜஸும் அதிகமாகுறனால, உங்களோட லாஸ் அதாவது புராஃபிட் வந்து குறைஞ்சிரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. பார்த்தா நீங்க எவ்வளோல ஆரம்பிச்சீங்களோ, அவ்வளோலே தான் இருப்பீங்க. என்ன ஆயிருந்திருக்கும்னா, உங்களோட சார்ஜஸும், புரோக்கரேஜ், டாக்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த காசே தான் இருக்கும். உங்க புராஃபிட் எல்லாம் அங்க போயிரும். அதனால மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்க வேணாம். ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு. அண்ட் இப்ப இருக்கிற நிலைமையில நிஃப்டி 50ல நீங்க வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் எடுக்கணும். அந்த ப்ராப்பரா ட்ரேட் எடுக்கணும். செட்டப் வரலன்னா ஓகே. அதாவது செட்டப்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி வரல. நான் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி நடந்தா சார்ட் இந்த மாரி மூவ்மெண்ட் நடந்தா நான் பொசிஷன் எடுப்பேன்னா, அந்த மாரி நீங்க பொசிஷன் எடுங்க. அதுக்கு மேல பொசிஷன் எடுக்க வேண்டாம். 1. 2வது நீங்க ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ கன்சிடர் பண்ணுங்க. 22,500லேருந்து 22,700க்குள்ள தான் மார்க்கெட் மூவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா, எக்ஸ்பைரிய வந்து மாத்துனாலும் சரி. அதாவது நீங்க வந்து அங்க இருக்க ட்ரேட செல் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் எடுத்தாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. புதன்கிழமை ட்ரேட் இல்லங்கிறனால, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.